பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள். பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் பாருங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to convert the physical quantity from one system of unit to another. பாருங்க, to convert physical quantity from one system of unit into another system of unit. அதாவது இயற்பியல் அளவுகளை ஒரு அலகிடும் முறையிலிருந்து மற்றொரு அலகிடும் முறைக்கு மாற்றுவதற்கு பயன்படுகிறது. இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா இதெல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா, to convert the physical quantity from one system of unit into another system of unit. அதாவது ஒரு அலகிடும் முறையிலிருந்து மற்றொரு அலகிடும் முறைக்கு மாற்றுவதற்கு இந்த பரிமாண பகுப்பாய்வு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஜெய் ஆகாஷ் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஜெய் ஆகாஷ். சரி, இங்கிலீஷ் மீடியம் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. இங்கிலீஷ் யாராவது? தீபக். வெரி குட். தீபக், இந்த क्वेश्चन ரீட் பண்ணுங்க. Convert 76 cm of mercury pressure into Nm power -2 using the method of dimensions. கவனிங்க. வெரி குட். இப்போ சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன யூனிட், என்ன சிஸ்டம்? சிஜிஎஸ் சிஸ்டமா? சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், சிஜிஎஸ் சிஸ்டம். இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு மாற்ற சொல்றாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம். இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தை எதுக்கு மாற்ற சொல்றாங்க? எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாற்ற சொல்றாங்க. எதை பயன்படுத்தி? டைமென்ஷன் அனாலிசிஸை பயன்படுத்தி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இட் கன்வெர்ட் the physical quantity from one system of unit into another system of unit. ஒரு அலகிடு முறை, சிஜிஎஸ்ங்கிறது ஒரு அலகிடு முறை. அந்த அலகிடு முறையிலிருந்து மற்றொரு அலகிடு முறைக்கு மாற்றுவதற்கு இந்த பரிமாணங்களை நாம பயன்படுத்தலாம். வெரி குட். தீபக் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. சௌசன்ஸ் நீங்க இருங்கம்மா, நான் நிறைய டைம் நீங்க ஆன்சர் சொல்லிட்டே இருக்கீங்க. வேற யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் மகாலட்சுமி ரீட் பண்ணுங்க. வெரி குட், ரீட் பண்ணுங்க. பரிமாணங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் m/-2 என்ற அலகிற்கு மாற்றுக. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நாம என்ன செய்ய போறோம்னா, பிரஷரை சிஜிஎஸ் சிஸ்டத்துல கொடுத்துருக்காங்க. அதை நாம என்ன செய்ய போறோம்னா எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாத்த போறோம். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்போ பிரஷர் ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? அழுத்தத்திற்கான ஃபார்முலா +1ல 10th படிச்சிருக்கீங்க. P = H rho G. யாவும் இருக்கா? P = H rho G. யாவும் இருக்கா? யாருக்கால யாவும் இல்லையா? இருக்குமே. அழுத்தத்திற்கான ஃபார்முலா இருக்கு. சரி, ரைட். இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நாம சிஜிஎஸ் சிஸ்டத்தை பத்தி சொல்றோம். ஹைட் எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? h ஓட வேல்யூ எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? 76 சென்டிமீட்டர். அப்ப h ஓட வேல்யூ 76 சென்டிமீட்டர். சரி, அடுத்து ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா
13.6 கிராம் per cc cubic centimeter கிராம் per cc. அடுத்தது G acceleration due to gravity புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு CGS சிஸ்டம்ல தீபக் சொல்லுங்க. இல்ல சார் ஃபார்முலாவா சார்? இல்ல G யோட வேல்யூ acceleration due to gravity வேல்யூ. இல்ல சார் சரி வேற யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு பரத் சொல்லுங்க. 6.6 அது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி சரியா? நாங்க அது வந்து நீங்க சொல்ற கேபிட்டல் G, நாங்க கேக்குறது ஸ்மால் G யோட வேல்யூ. தெரியாது சார். சரி தெரிஞ்ச ஒருத்தர் ஹேமந்த் பாலாஜி சொல்றீங்களா? வெரி குட். ஹேமந்த் பாலாஜி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நாம CGS சிஸ்டம்ல சொல்றோம். அப்ப எவ்வளவு வரும்? 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? இப்போ இதுல வந்து பாருங்க, அப்ப நமக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா CGS சிஸ்டம்ல பிரஷர் 1 P1 எவ்வளவு வரும் அப்படின்னா 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 இல்லையா? ரைட். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, இது CGS சிஸ்டம்ல எல்லா வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. SI சிஸ்டத்துக்கு மாத்த போறோம். SI அளவீடு முறைக்கு மாத்த போறோம். அப்ப மாத்தோம்னா ஃபார்முலா வந்து P1, அப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா என்ன இருக்கும்? M1 இருக்கணும், L இருக்கணும், T இருக்கணும். அதுக்கு பவர் நமக்கு தெரியாது. A B C அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை என்ன பண்ண போறோம்? இது வந்து CGS சிஸ்டம், CGS அளவீடு முறை. இதை SI சிஸ்டத்துக்கு மாத்த போறோம். அப்போ P2 இன்ட்டு M2 L2 D2. அப்போ இது பவர் A, பவர் B, பவர் C. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க? P1 கண்டுபிடிக்கணுமா, P2 கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்கப்பா. P2 sir. அப்ப P2 = என்ன வரும் சொல்லுங்க? P2 = என்ன வரும்? P1 இன்ட்டு இதெல்லாம் டினாமினேட்டர் கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்? M1 by M2 to the power என்னையா வரும்? பவர் என்ன சொல்லுங்க? A சார். A sir. அப்ப L1 by L2 to the power என்ன வரும்? B sir. Very good. B sir. T1 by T2 to the power என்ன வரும்? C சார். C சார். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ M1 ஓட வேல்யூ என்ன, M2 ஓட வேல்யூ என்ன, இதெல்லாம் 1 by 1 என்ன செய்ய போறோம்? இல்ல சப்ஸ்டிட் பண்ணா क्वेश्चन முடியும். பாருங்க, M1ங்கிறது என்ன சிஸ்டம்? CGS சிஸ்டமா, SI சிஸ்டமா? CGS system. அப்ப என்ன வரும்? M1ங்கிறது 1 கிராம் இல்லையா? அப்போ M2ங்கிறது என்னப்பா? M2ங்கிறது என்ன? SI systems. SI சிஸ்டம்ல அப்போ 1 system. கிலோகிராம். Kilogram. அடுத்து வந்து பாருங்க, L1ங்கிறது என்னது? CGS சிஸ்டம்ல 1 சென்டிமீட்டர். L2ங்கிறது 1 மீட்டர். T1ங்கிறது 1 செகண்ட். SI சிஸ்டம்லயும் அதுதான், CGS சிஸ்டத்துலயும் அதுதான். T2 = 1 செகண்ட். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க. அதே மாதிரி பிரஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பிரஷர் டைமென்ஷன் ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்ப யாராவது சொல்லுவீங்களா? பவன்குமார் சொல்றீங்களா? சொல்லுங்க. Sir, 13.6 gram by cc, sir. சரி, ஓகே, நான் கேட்கறேம்மா. வெரி குட். டைமென்ஷன் ஃபார்முலா ரைட் தெரிஞ்சுக்கங்க. பிரஷர் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, F/A. சரியா? அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா யாராவது ஒருத்தர் தெரியுமா? ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா விசையின் சொல்லுங்க. தீபக் சொல்லுங்க. M into A சார். என்னம்மா? M into A சார். சரி, வெரி குட். ஃபார்முலா சொல்றீங்க. மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். சரி, அந்த மெத்தட்லயே போயிடும். மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். சரியா? அப்போ மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? M சார். வெரி குட். ஆக்ஸலரேஷனோட டைமென்ஷன் ஃபார்முலா LT - 2 சார். வெரி குட். LT power -2. அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா MLT power -2 டிவைடட் பை ஏரியாவோட டைமென்ஷன் ஃபார்முலா L into B.
L square, sir. L ஸ்கொயர். வெரி குட். அப்ப என்னங்க பாருங்க, m L பவர் -1 T பவர் -2. இதுதான் பிரஷரோட அழுத்தத்தோட பரிமாண வாய்ப்பாடு. அப்போ இதுல A ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? m இங்க பாருங்க, இங்க பாருங்க, m டு த பவர் தான் A. அப்ப m ஓட வேல்யூ என்ன இதுல? m ஓட வேல்யூ என்னப்பா? M ஓட வேல்யூ வந்து L m க்கு பவர் என்ன இருக்கு? இப்ப A M னா வெரி Zero, குட். sir. வெரி குட். அப்ப One, A sir. ஓட வேல்யூ 1. M4 வெரி குட். B ஓட வேல்யூ என்ன? minus 1, Minus sir. 2, sir. -1. என்ன Bங்கிறது என்ன? L. அப்ப -1. C ஓட வேல்யூ என்ன? Minus 2, sir. -2. அப்ப இங்க Minus சப்ஸ்டிட் 2, பண்ணலாமா? இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்ன பாருங்க, P2 = என்ன வரும்? P1 ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? 76 × 13.6 × 980 × M1ங்கிறது என்ன? 1 கிராம். இத கிலோகிராம்ல மாத்துனா அப்ப எவ்வளவு கிலோகிராம்ல மாத்தினா எப்படி மாத்துவீங்க சொல்லுங்க? 1 கிராம் = எவ்வளவு கிலோகிராம்பா? 10 power -3 எல்லாம் மறந்துட்டீங்க. 10 power -3, sir. -3 divided by 10 power -3 kilogram by M2ங்கிறது என்னது? 1 kilogram இல்லையா? அப்போ இதுக்கு பவர் என்னப்பா வரும்? A ஓட வேல்யூ என்ன? 1. 1. சரியா? அடுத்தது என்ன பண்ணோம்? L1ங்கிறது என்னது? சொல்லுங்கப்பா. 1 centimeter, sir. 1 சென்டிமீட்டர். அப்ப மீட்டருக்கு 1 பாத்தீங்கன்னா என்ன வரும்? centimeter. 10 power -2 meter divided by 1 meter. இதோட வேல்யூ என்ன? இதோட பவர் என்ன? B ஓட வேல்யூ என்ன? -1. -1. சரியா? இன்டு T1 எவ்வளவு? சொல்லுங்கப்பா. T1 எவ்வளவு? 1 second, sir. 1 second. D2 எவ்வளவுதான்? 1 1 second. second. அதுக்கு பவர் என்ன? -2. -2. -2. சரியா? இப்போ இது பாருங்க, என்ன வரும் பாருங்க. அப்போ 76 × 13.6 × -1, sir. 980 பாருங்க, இதுக்கு என்ன வரும்? இது என்ன வரும்? 10 power -3 to the power -1 கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? 10 power -3. வெரி குட். 10 power -3 இன்டு இங்க என்ன வரும்? இது 10 power மீட்டர் கேன்சல் ஆயிடும். இது 10 power -2 பவர் மைனஸ்னா என்ன வரும்? 10 power -3. 10 power -2, sir. வெரி நல்லா பாருங்க, இதுவும் மைனஸ், மேலையும் மைனஸ். அப்ப என்ன ஆகும்? 3, sir. 10 power +3, sir. வெரி குட். 10 power 2 இங்க வந்து பாருங்க, 10 power -2 அதுக்கு பவர் -1. அப்ப மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இது என்ன ஆயிடும்? 1 to the power anything 1 தான் வரப்போகுது. அப்போ 1. இப்போ நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.01 × 10 to the power 5 நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதுதான் பிரஷர். இது எந்த முறையில? எஸ்ஐ சிஸ்டத்துல பிரஷரோட வேல்யூ 1.01 × 10 power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி பிரஷர், அத 76 சென்டிமீட்டருங்கிறத நீங்க எதுக்கு மாத்தணும்? எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாற்றும் போது அதோட மதிப்பு என்ன வருது? 1.01 × 10 power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? இந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி சிஜிஎஸ் சிஸ்டத்தை எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாத்திருக்குமா மாத்தலையாப்பா? மாத்திருக்கோம் சார். மாத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், இதோட ஃபர்ஸ்ட் யூசஸ். சரியா? அடுத்தது ரெண்டாவது யூசஸ் பாருங்க. Second point, to check the correctness of the dimension formula. கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா? பரிமாண முறையில் சரியானதான் செக் பண்ண போறோம். பாருங்க, செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க.
அந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து டைமென்ஷனலி ரைட் ஆர் ராங் அப்படின்னு செக் பண்ண போறோம். கொடுக்கப்பட்ட பரிமாண ஒரு சமன்பாடு இருக்கு, அந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடலாம். இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. சார் ரீட் பண்ணிட்டா. ஒரு நிமிஷம். சீனிவாசன் ரீட் பண்ணுங்க. Check the correctness of the equation 1/2 mv square is equal to mgh using dimensional analyzed method. வெரி குட். தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. பரிமாண பகுப்பாய்வு சொல்லுங்க. 1/2 mgh என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா என கண்டறிந்தார். பரிமாண பகுப்பாய்வின்படி சரியானதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ வந்து பாருங்க, நாம ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா half mv square equal to mgh. நாம வந்து பரிமாணத்தை மட்டும்தான் செக் பண்ண போறோம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து பாருங்க, எம்ங்கிறது என்னப்பா? எம்னா என்ன சொல்லுங்க? எம்னா என்னப்பா சொல்லுங்க? மாஸ். மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? M சார், கேபிட்டல் M சார். M இல்லையா? வெரி குட். அப்ப பாருங்க, அப்போ நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். மாஸ் அப்படின்னா m நிறை இல்லையா? அடுத்தது v னா என்னப்பா? L power 1 t power -1. வெலாசிட்டி, திசைவேகம். அப்போ L t பவர் -1 அதுக்கு என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும் இல்லையா? which is equal to mங்கிறது நிறை, மாஸ். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? M சார். m. gங்கிறது ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? t power -2. L t பவர் -2. ஹைட், உயரம். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? பரிமாண வாய்ப்பாடு சொல்லுங்க. L சார். L. இப்ப உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன பாருங்க, m ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணா L ஸ்கொயர் t பவர் -2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, m இங்க ஒரு L, இங்க ஒரு L. அப்ப என்ன ஆகும்? L ஸ்கொயர் t பவர் -2. அப்ப இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி, ரைட் ஹேண்ட் சைடும் சரி, டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்படி ஈக்குவலா இருந்தா இது என்னது? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படிச்சாவும் இருக்கா? Yes sir. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. அப்ப ஒரு ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டைமென்ஷன் ஃபார்முலாவும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டைமென்ஷன் ஃபார்முலாவும் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது என்னதான்? இட் ஒபே த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. பரிமாணங்களின் ஒருபடித்தான முறைக்கு இது என்ன செய்யும்? உட்படும். அப்ப இந்த ஈக்குவேஷன் கரெக்டாப்பா? half mv square equal to mgh டைமென்ஷனலி கரெக்டா ராங்கா? கரெக்ட் சார். இதை செக் பண்றதுக்கு நாம இந்த டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. Third point, to establish the relationship between different physical quantities. To establish the relation between different physical quantities. Physical quantity. அதாவது வெவ்வேறு இயற்பியல் அளவீடு முறைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. இடையே உள்ள தொடர்பை வருவிக்க இதை என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க.
தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. எஸ் சார். மகாலட்சுமி ரீட் பண்ணுங்கம்மா. இருங்க வரேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. மகாலட்சுமி வேற யாராவது தமிழ் மீடியம் மைக் நம்ம மகாலட்சுமி நிறைய தடவை கிளாஸ் ஆன்சர் பண்றீங்க. வேற யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. மகாலட்சுமி சௌசான்சி தவிர வேற யாரும் மைக்க பாய்ஸ் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. பாய்ஸ் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் பாய்ஸ் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. சீக்கிரம் இன்னும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கணும். சரி சௌசான்சி நீங்களே ரீட் பண்ணுங்கம்மா. எல்லாம் தூங்கிட்டாங்க போல. வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது செயல்படும் விசையானது பொருளின் நிறை, திசைவேகம் மற்றும் வட்டப்பாதையின் ஆரம் ஆகியவற்றை பொறுத்தது எனில் விசைக்கான சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறையில் பெறுக. மாறிலி k = 1. ஒண்ணு இல்லப்பா, இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோ. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல போகுது. சர்க்குலர் மோஷன்ல போகணும்னா அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. பொருளின் நிறை, மாஸ். சரி, அது வந்து பாருங்க, நாம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மாஸ், பொருளின் நிறை எம் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஜஸ்ட் அசம்ஷன். அடுத்து வந்து பாருங்க வெலாசிட்டி, திசை வேகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். அப்புறம் வட்டப்பாதையின் ஆரம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நாம வந்து என்ன செய்யறோம், இமேஜின் பண்றோம். அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதை எப்படி ரிலேட் பண்ண போறோம். இப்ப வந்து பாருங்க, மாஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ரேடியஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இந்த 4 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு பிட்வீன்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன தொடர்பு இருக்குன்னு பாக்குறது தேர்ட் பாயிண்ட். இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். நம்ம யூஸ்வலா இங்க ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கோங்க. நித்ய தர்ஷினி உங்க மைக்கை மியூட் பண்ணுங்கம்மா. மைக்கை அன்மியூட் பண்ண வேண்டாம். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி, நித்ய தர்ஷினி. ஓகே, F is equal to ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ண என்ன பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் கேன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ எம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாருங்க மாஸ், மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னப்பா? சரி, நம்ம அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். ஓகே, m பவர் a, velocity v பவர் b, radius r பவர் c. இப்போ ஒன்னொன்னு என்ன செய்யணும், டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னப்பா? விசையோட பரிமாண வாய்ப்பாடு என்ன? இப்பதானே பார்த்தோம் விசையோட பரிமாண வாய்ப்பாடு. பரத் சொல்லுங்க. mlt power -2 sir. வெரி குட். mlt power -2 இல்லையா, which is equal to k கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. அப்போ m to the power a. வெலாசிட்டியோட திசை வேகத்தோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னப்பா? வெரி குட், lt பவர் -1. இது என்னது? b. அடுத்தது ரேடியஸ், ஆரம். ஆரம்னா டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? ஆரம்னா என்னது? நீளம், லென்த், l. சரியா? அப்போ இதுக்கு வந்து பவர் வந்து c. இப்ப பாருங்க இதுல என்ன பாருங்க, இந்த l டேர்ம் எல்லாம் ஒண்ணா எடுத்துக்கோங்க, m டேர்ம் தனியா எடுங்க, t டேர்ம் தனியா எடுங்க. அப்ப என்ன ஆகும்? m to the power என்ன வரும்? m to the power என்ன வரும்? a. இப்ப l ல பாருங்க, l க்கு b லயும் ஒரு டேர்ம் இருக்கு, c லயும் ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? p plus c. ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க p பவர் -1. இது என்னது? b பவர். வெரி குட், பவர் b. இப்போ இதுல வந்து பாருங்க என்ன அர்த்தம், இங்க என்ன இருக்கு? m l t பவர் -2. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், a என்ன? நாம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்ணுங்க, பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை யூஸ் பண்ணுங்க. அப்ப a ஓட மதிப்பு என்ன சொல்லுங்க? ஏமா ரெண்டு சைடு என்ன செய்யும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப a ஓட வேல்யூ 1. சரியா? b plus c ஓட வேல்யூ 1 sir. 2 sir. b plus c l. b plus c ஓட வேல்யூ என்ன? -1 sir. சொல்லுங்க. -1. இங்க l க்கு என்ன இருக்கு?
1 sir. 1 sir. T One. minus 1 இல்லையா? வெரி குட். அடுத்தது p plus c is equal to 1. அடுத்து t என்ன இருக்கு? b is equal to என்ன? -2 சார். b is equal to மைனஸ் இருங்க ஓகே, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? b is equal to என்ன வரும்? -2 sir. -2. இங்க பாருங்க, இங்க t பவர் -1 1 sir. -1 sir. இல்ல கவுனிங்க, இங்க t பவர் -2 தான் சார். -2 வரும். -1 sir. சார் 2 வரும் சார். மைனஸ் கேன்சல் ஆயிடும் சார். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப நாங்க b யோட வேல்யூ 2 இல்லையா? இப்போ அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, b யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ c is equal to என்ன வரும்? இது b யோட வேல்யூ என்ன? 2. அப்ப என்ன வரும்? -1 -1 வருமா? வராதாப்பா? ஒண்ணு இல்ல, இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா 1 -2. அப்ப வந்து ஆன்சர் வந்து -1. அப்ப இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். a ஓட வேல்யூ 1, b யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ -1. அப்ப என்னங்க பாருங்க, ஃபார்முலா என்ன ஆயிடும்? f is equal to சொல்லுங்க, k யோட வேல்யூ 1ன்னு சொல்லியாச்சு. அப்ப என்னது? m into m பவர் 1. ஏன்னா a 1. அடுத்தது v க்கு பவர் என்ன? 2 சார். அப்ப v பவர் 2. வெரி குட். அடுத்தது r பவர் -1. -1 sir. அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆயிடும் அப்படின்னா f is equal to mv²/r ன்னு வந்துடும். அப்ப வந்து பாருங்க, ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஃபோர்ஸுக்கு, மாஸ்க்கு, வெலாசிட்டிக்கு, ரேடியஸ்க்கு உள்ள ரிலேஷனை வந்து நாம வந்து இந்த டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம என்ன செய்யலாம்? அப்டைன் பண்ணலாம். சரியா? இது ஒண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் நாம கொடுத்துருக்கோம். லாஸ்ட்ல ஒரே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து யூசஸ். அடுத்து வந்து லிமிடேஷன். லாஸ்ட் क्वेश्चन, லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஒரு 3 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். பரிமாண பகுப்பாய்வோட வரம்புகள். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நாம டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் படிச்சோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட், பரிமாணமற்ற மாறிலிகள். என்னென்ன படிச்சோம்? பை சார். வெரி குட். பை படிச்சோம். இன்னொன்னு என்ன படிச்சோம்? ஆய்லர்ஸியன் இ படிச்சோம். சரியா? இதை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே நாம என்ன செய்ய முடியாது, இங்க இருந்து அப்டைன் பண்ண முடியாது. cannot obtain from any information about dimensionless constant. பரிமாணம் அற்ற மாறிலிகளோட அதை பத்தி எந்த விதமான என்ன செய்யும் ரிலேஷனுமே என்ன செய்யாது அப்படின்னா இந்த டைமென்ஷன் ஃபார்முலால இருக்காது. cannot obtain from any information about dimensionless constants. பரிமாணமற்ற மாறிலிகளின் எந்த விதமான தொடர்புமே என்ன செய்ய முடியாது. இங்க வந்து நாம இதுல இருந்து இந்த பரிமாண வாய்ப்பாடை பயன்படுத்தி பெற முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்கேலாரா அல்லது வெக்டாரா அப்படின்னு நம்ம இதை வச்சு என்ன செய்ய முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு இயற்பியல் அளவு கொடுத்துருக்காங்க. அந்த இயற்பியல் அளவு ஸ்கேலார் அளவீடு முறையா அல்லது வெக்டார் அளவீடு முறையா அப்படிங்கிறத நாம என்ன செய்ய முடியாதுன்னா அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஒரு ஈக்குவேஷன்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாகரதமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷன், திரிகோணமிதி, மடக்கை, அடுக்கு குறியீடு, இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்தா அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாவை என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. the equation involving trigonometric function, logarithmic function, exponential function அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நாம டைமென்ஷன் ஃபார்முலாவை, இந்த டைமென்ஷன் அனாலிசிஸை நாம அப்ளை பண்ண முடியாது.
ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அந்த சமன்பாட்டுல திரிகோண மிதி இருக்கு, மடக்கை இருக்கு, அடுக்கு குறியீடு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சமன்பாட்டிற்கு நாம இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்த முடியாது. அடுத்தது 4th பாயிண்ட், மோர் தென் 3 பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு வைங்களேன். மோர் தென் 3, 3க்கு மேற்பட்ட பரிமாணங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கும் நாம என்ன செய்ய முடியாதுன்னா இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் கண்டெய்னிங் மோர் தென் 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம இந்த டைமென்ஷன் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியாது. அந்த லாஸ்ட் பாயிண்ட், only check correctness of dimension. பரிமாண முறையில் மட்டும் சமன்பாடு சரியான்னு செக் பண்ண முடியும். பரிமாண முறையில் மட்டும் சமன்பாடு சரியான்னு பார்க்க முடியும். சமன்பாடு சரியா அப்படின்னு நாம வந்து செக் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு 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 ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இங்க வந்து பாருங்க, v is equal to u plus 18 இருக்கு இல்லையா? v is equal to u plus 18. ஒருவேளை இந்த சமன்பாட்டையே v is equal to half u plus at அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? ஆனா இது வந்து பாருங்க ஈக்குவேஷன் வந்து தப்பு, ஆனா டைமென்ஷன் படி ஃபார்முலா வந்து கரெக்ட். ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலி ரியல் ஈக்குவேஷன்னா v is equal to u plus atங்கிறது தான் ரியல் ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் வந்து கரெக்ட், ஆனா இது ஈக்குவேஷன் வந்து தப்பு. ஆனா நீங்க டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுக்குமே எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க? ரெண்டுக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? அப்ப ஒரு கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறையில் சரியா தப்பான்னு தான் பார்க்க முடியுமே தவிர கொடுத்த சமன்பாடே சரியா தப்பான்னு நம்மளால இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி பார்க்க முடியாது. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டா நீங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டா நீங்க இந்த 5 பாயிண்ட்ஸ்மே என்ன செய்ய வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டியிருக்கும். சரியா?